வந்தவர்கள், போனவர்கள்லாம் 40, 50 அடிச்சா ஜிடிக்கு இங்கே இடம் ஏது அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடந்து முடிஞ்ச மேட்ச் சென்னையில. ஸோ டாஸ் வின் பண்ண சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் எடுக்கவா, பவுலிங் எடுக்கவான்னு கொஞ்சம் குழப்பத்திலே இருந்து கடைசியில வந்து பவுலிங்கே எடுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாப்படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இறங்குனது வந்து கேப்டன் ருத்துராஜும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட சப்போர்ட் பண்ணும் விதமா நம்ம ரச்சின் ரவீந்திராவும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து வாங்கிட்டாங்க. குறிப்பா ரச்சின் ரவீந்திராலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெவன் கான்வே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, குறைய வந்து தீர்த்து வச்சாருன்னு சொல்லலாம். 20 பாலுக்கு மனுஷன் 46 ரன்னுங்க. பிரிச்சு மேய்ஞ்சுட்டாப்டி மனுஷன். என்ன 50 அடிக்கல அது ஒரு கவலை. அதே மாரி வந்து நம்ம ருத்துராஜ் 30 பாலுக்கு 46 ரன். என்ன அவர் 50 அடிக்கல கொஞ்சம் கவலை. அந்த கவலைய நான் தீர்த்து வைக்கிறேன்ற மாரி சுவம் தூபே வந்த பாலே 6 பொளந்துகிட்ட சிக்ஸர் தூபேன்னு தான் சொல்லுவாய்ங்க தவிர, அதுக்கேத்த மாரியே அடிச்சு விட்டாப்டி. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 51 ரன் 30 பால்லயே அடிச்சு முடிச்சு வெறித்தனம் பண்ணிட்டாப்டி. அதுக்கப்புறம் நடுவுல அஜிங்கிய ரஹானே ஒரு 12 ரன் அடிச்சாப்டி. நம்ம மிச்சில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன் கிட்ட அடிச்சாப்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு வெறித்தனமா போயிட்டு இருக்கும்போது, புது பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்வி இறக்கி விட்டாங்க. அவர் வந்து வந்த பாலே 6 அதுக்கப்புறம் 6 அடிச்சுட்டு போதும்பா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்புறேன் அப்படின்ற மாரி போயிட்டாப்டி. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 206 ரன் 6 விக்கெட்டு சிஎஸ்கே 20 ஓவருக்கு. சரியான டார்கெட்டு. இதுக்கு எப்படி ஆடணும் நீங்க சுமன் கில்? அப்படின்ற மாரி வந்து இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஓ சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆவீங்க நீங்க அப்படின்ற மாரி அவுட் ஆயிட்டு போயிட்டாப்படி. அந்த சாஹா மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பாலெல்லாம் 4 அடிச்சு ஓரளவுக்கு தேத்துனாப்படி. ஆனா, அதுக்கப்புறம் பெருசா யாரும் ஜொலிக்கல. ஏன்னா, மிடில் ஆர்டர்கள் வந்து அட்டாக்கிங்கே ஆட மாட்டேங்கிறாங்க ஜிடிக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள்ஸு, டபுள்ஸா ரொட்டேட் பண்றாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா பயங்கரமா யாராச்சும் டேவிட் மில்லரோ வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாராச்சும் ஆடுனா தான் விஜய் சங்கரோ வந்து ஆடுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் சுவாரஸ்யமா போகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் ஆடல. பெரிய ஸ்கோர் இன் பிட்வீன்ல வராதனால வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்பும் அமையல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, திவாத்தியாவும் வந்து பயங்கரமாவும் ஆடல. அதிரடியா ரஷீத் கானும் பயங்கரமா ஆடல. அப்புறம் யாருமே ஆடலன்னா யாரு தான் ஆடுனா? உமேஷ் யாதவ் மட்டும் கடைசி ஓவர்ல 6 அடிச்சாரு. மத்தபடி 6 பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது கேட்றப்ப ஜிடி ஃபேன்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலா 143 8 விக்கெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவர் முடிஞ்சது. ஸோ 63 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி நாங்க பெற்றோம் தெரியும்ல அப்படின்ற மாரி சிஎஸ்கே கெத்தா காலர தூக்கிட்டு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, பலக்கா ஜும்பலக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ வந்து சிவம் துபே பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆனாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.